என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இது தீர்க்க தரிசன வார்த்தை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். உங்கள் ஊழியக்காரர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை மட்டும்தான் அடியோட வாயிலிருந்து வரும். வேத வசனம் கர்த்தருடையது. அதை திருப்பி பேசுவதற்குரிய கிருபை கர்த்தருடையது. விளக்கி சொல்வது, சாட்சிகளை அதற்கு அந்த கேட்கிற வசனத்துக்கு எதுவாக பேசுவது, இதெல்லாம் கர்த்தர் வாயிலிருந்து கொடுக்கிறார். என்னுடைய வாயில் வைத்திருக்கிற வார்த்தை. நான் உடைத்து அதிக ஆலோசனைகளை சொல்லுவது உண்டு. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், கண்பெண்கள், இவர்களுக்கு நல்ல ஆலோசனை தேவை. ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போய் கெட்டுவிடக்கூடாது. ஆகவேதான் கருத நாள் நான் உங்களுக்கு வசனத்தில் சொன்னேன். நீங்கள் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். கருத நாளும் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வசனம் விதமாய் சொல்லப்பட்டதை குறித்து அந்த 3 காரியத்தை நீங்கள் பார்த்தீங்க. ஒன்று, நாம் என்ன செய்யணும்? எருசலேமை விட்டு அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. 2, என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்த வேதத்தில் நமக்கு உடன்படிக்கை பண்ணின வாக்குத்தத்த நிறைவேறும் வரைக்கும் நாம் எங்கேருந்து செய்யணும்? காத்திருக்கணும். அதுக்கு தான் கடைசி நாளில் நான் என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வேதத்தில் ஒரு சில மனிதர்கள் வாக்குத்தத்த நிறைவேற காத்திருந்தாங்க. அதாவது வாக்குத்தத்தம் என்பது வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஒரு விதம் இருக்கிறது. இன்னொரு விதம் நீங்க பார்ப்பீங்கன்னா தரிசனம் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்களேன். அதுக்காக நீங்க அர்த்த வசனங்களை இதுக்கு மாறா எடுத்து போட்டுக்கூடாது. தரிசனங்கள்னாலும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறாது என்று சொல்லவில்லை, நிறைவேறி மாறி போகும். தீர்க்க தரிசனம் ஒன்றும் நிறைவேறாமல் இருக்காது. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தால், ஒரு சொப்பனத்தை கொடுத்தால் அது உங்களுக்கு நிறைவேறும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற நம்ம இருக்கிறதுல காத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த வசன பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அநேக தரிசனங்கள் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் அவங்க இருக்கிற இடத்துல காத்திருக்கணும். தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால், வேத வசனம் சொல்லுகிறது, உன்னை நான் ஆசீர்வதித்து பருகி பெருகவே பண்ணுவேன். வாக்குத்தத்தம் அது வசனம் வேதத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் வாக்குத்தத்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த வசனம் ஒரு தெய்வ பிள்ளைக்குள்ளது. அதை ஒரு தரிசனத்தை கொடுக்கிறது பாருங்க. அது 2வது உள்ள காரியம். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு சொப்பனங்களை தரிசனங்களை கொடுக்கிறது உடனே நிறைவேற்ற காத்து நாம் முடிவு பண்ணக்கூடாது. அந்த இடத்துல அமர்ந்து இருக்கணும். அன்று போக்கு எப்போ வழியை காட்டுறாரோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இப்போ நான் பாருங்க, 10 நாள் அந்த ஊழியத்தில் வாக்குத்தத்தை கொடுத்தாச்சு. ஊழியம் செய்ய போகிற ஊழியத்தில் நான் மகிமையாக வைக்க போகிறேன்னு எனக்கு ஆண்டு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. தரிசனத்தை உணர்ந்துட்டேன். எல்லாரும் அதை எந்த இடம் அப்படின்னு நான் இன்னும் செலக்ட் பண்ணல. நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த ஊருக்குள்ள எனக்கு தகப்பும் ஒரு பாஸ்டர் கிடையாது, தாய் ஒரு பாஸ்டர் கிடையாது, இல்லை ஊழியத்தில் அவங்க ஐக்கியம் கிடையாது, ஒரு எந்த இதுவும் கிடையாது, சகோதரர்களும் ஒருத்தர் கிடையாது.
என் சொந்த பசங்களை என்னை கொண்டு உழைத்து நடத்துகிற யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பாஸ்டராக முடியும்? எப்படி ஊழியக்காரராக முடியும்? என் பைபிள் காலேஜ் போகின்ற டைம் தாண்டியாச்சு. இனி பைபிள் காலேஜ் போய் 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு 2 மனைவியை வைத்துக்கொண்டு நான் எப்படி இனி நான் பைபிள் காலேஜ் என்று படித்து முடித்து ஒரு ஐக்கியத்தில் சேர்ந்து அவங்கள்ட்ட ஒரு ஊழியத்தை கேட்க முடியாது. நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அப்போ கர்த்தரை பார்த்து விழுந்து காத்து கிடந்தேன். யாரையும் நம்பி ஊழியத்துக்கு வரல, என் ஐக்கியத்தை நம்பி ஊழியத்துக்கு வரல. இயேசுவை அறிந்து கொண்டேன். அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய தாகம் என்னை ஊழியக்காரனாய் மாற்றினது. இன்றைக்கு நேற்றைய தினத்தை சபைக்கு ஒரு சகோதரர் சொன்னாங்க, எப்பா அவருக்கு சகோதரர் பாஸ்டராக இருக்கிறாரு, நான் தான் அவரை ஊழியத்திலே அழைத்து வந்து என்னோட கூட வைத்து ஊழியம் செய்ய வைத்து அவர் இன்றைக்கு நல்ல ஒரு போதகராக ஒரு ஐக்கியத்தோடு இணைந்து என்னுடைய ஊர் பக்கத்தில் எனக்கு சபைக்கு அடுத்த பக்கத்தில் அதே மேம்பாலத்துக்குள்ள ஒரு ஊழியத்தை செய்து மகிமையாக இருக்கிறாங்க. அது ஒரு சகோதரி என்ன கருநாள் பார்க்க எங்கள் சபைக்கு ஆராதி வந்திருந்தாங்க. ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு சலனமாக இல்லை, இங்கே உள்ள செய்திகளை பார்க்க வந்தாங்களா, அது இங்கே எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க வந்தாங்களா எனக்கு தெரியாது. ஆரம்ப நாட்களே எங்கள் சபையில் அவங்க விசுவாசியாக இருந்தவங்க. அவங்க வீட்டில் நான் வீட்டுக்குள்ள நடத்தி இருக்கிறேன். பிள்ளைகளை கொண்டு சேர்ந்து போய் அவங்க பாருங்க, இன்றைக்கு அவங்க தனியாக உடைத்துக்கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. அப்படி என்ன ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். இப்படி அநேக ஊழியத்துக்குள்ளே எழுப்புவதற்கு காத்து என்ன கொண்டு கிரியை செய்து அநேக ஊழியக்கார பிள்ளைகள் நம்முடைய இயேசுவான்ற ஊழியத்தில் உருவாக்கப்பட்டு பகல்களாக அனுப்பி போய்கொண்டு வெளியே போய்கொண்டு இருக்கிறாங்க. ஆமீன். தேவப்பிள்ளைகள் கொஞ்ச நாட்களெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமும் பாரமாக இருக்கும். ஆனால் ஒரு பக்கத்தில் இதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சோதனை வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்களிடத்துல தான் வளர்ந்தேன், நான் உங்கள் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தானே எங்கள் ஆக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தீங்க, இன்னும் நாம் விசுவாசத்தோடு வாழ்கிறோம், விசுவாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மருந்து எடுக்க மாட்டோம், ஆண்டு கிருபைக்குள்ளே நிற்கிறோம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தர் வார்த்தைக்காய் நன்றி, ஆமேன்னு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட தானப்பா வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைக்கு ஒரு பிசாசு பிடித்து இருக்கிறது. அதை என்ன சொல்லாமல் சும்மா எதார்த்தமாக அந்த மாதிரி சொன்னாங்க. வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன உன் பிள்ளைக்கு ஒரு பெரிய பிசாசு பொருளாதார பிடித்து இருக்கிறது என்று சொல்லி நான் தலையில் கை வச்சோன்னா அப்படியே விழுந்து 2 முறை அப்படியே விழுந்து போயிடுச்சு. நான் இங்கே என் பக்கத்தில் வந்து நான் பிசாசை பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. இன்னும் அநேக ஊழியக்கார பிசாசை தலையில் வச்சு நீ யார் சித்தப்பா ஐயா பெரியம்மா ஐயா பெரியப்பாயா பிசாசு பேச நாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. நாம் ஆண்டோடு பேசுகிற ஜனம் என்பதை புரிந்து கொள்ளணும். அதுக்காக எந்த வசனத்தையும் வைத்து அதை நிலைப்படுத்த எனக்கு முன்பு நீங்கள் நிற்கக்கூடாது. தேவப்பிள்ளைகளே, பிசாசு பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் போவேன் போக மாட்டான். நாம அதான் பொய்யுக்கு பிதாவிட வசனம் எழுதியிருக்கு. அப்படி எழுதியிருக்கும்போது நீ ஏன் பொய் சொன்னேன்னு அவர்கிட்ட கேட்டா, முட்டாள் பிசாசு இல்லை கேட்கிற நான் தான் முட்டாள். நல்லா புரிந்து கொள்ளணும். நீ பொய் சொல்லிட்டே இல்லை பிசாசு அப்படின்னு சொன்னால் அவன் இல்லை பிசாசு, நம்ம தான் பிசாசு. பிசாசு கூட ஒன்றை முட்டாளாக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுதான் புத்திசாலியாக இருக்குது. அதை நீ புரிந்து கொள்ளணும். இது எதுக்காக நாம் யாரையும் பட்டம் தட்டும்படிக்கோ யாருடைய கிருபையை குறை சொல்லும்படிக்கு நான் இந்த வார்த்தையை நான் இந்த வேதத்தில் ஆமேன் இந்த நேரத்தில் பதிவு செய்யவில்லை. பிசாசு பொய் சொல்வார் நமக்கு தெரியும். ஆமீன். தேவ பிள்ளைகளை ஆகவே அதை நான் பேச விடாம அகற்றி விட்டு விட வேணும். நான் சொல்றேன், இயேசு நாமத்தில் போ, அவ்வளோதான், அப்படியே விழுந்து போயிடணும். அது அலக்கடிச்சு ஆட்டி எனக்கு பெரிய கிருபை இருக்குடி, சில பெரிய வெந்நி இருக்குடி, சுருத்தலை தலைக்க மேலே கொண்டு ஊற்று
இப்படிப்பட்ட கிரியெல்லாம் விட்டுறணும். அதனால அவங்க நல்ல பெரிய பாசம் போல பிசாசெல்லாம் விழுகுது, அப்படி காட்டுறது காட்டாது, கட்ட ஒன்றை காட்டிடுவாரு. அது விழுந்தா போகட்டும், அப்போ அப்படி சீப்பா உனக்குள்ள எனக்கு என்ன பேச்சு, நான் ஆண்டோட பேசக்கூடியவன். அவன் அப்போ கத்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைக்கு இப்படிப்பட்ட கிருமிகள் வளரணும். சகோதரி வந்தாங்க, வந்தோன்னு அவர்கிட்ட கேட்டேன், இப்படி ஒரு பிசாசு பிடிச்சிருக்குமா? ஆமீன், ஆமாம் பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் போயிடுச்சு. அது பாஸ்டர் ஒரு நல்ல காரியம், ஒரு திருமண நிகழ்ச்சி, ஓகேம்மா பண்ணு, நல்லா கத்தோட ஒரு ஆலோசனை சொல்லி, நீ என்ன செய்யறது தெரியாது, முடிஞ்சா என் கூட எங்கள் சபைக்கு நீ வா, தேவைப்பட்டா இல்லை ஒரு சகோதரத்தை ஒப்புரவாகி நீ அங்கே தான் ஆராதிக்கணும், அதுவே எனக்கு இஷ்டம் என்று சொன்னேன். தேவப்பிள்ளையிலே கற்ற நாம மகிமைப்பட்டு எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளையை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நாம் இப்படிப்பட்ட கிருபையோடு ஒரு கர்த்தருக்காய் காத்திருக்கிற, கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக் கொள்கிற ஒரு தெய்வ ஊழியக்காரத்தில், ஒரு தெய்வ விசுவாசப்படைய இடத்தில் கர்த்தர் வெளிப்படுவார். அதான் வேத வசனம் சொல்லுகிறது, உதிக்கிற ஒரு ஒளி இடத்துல பிரபுக்கள் ராஜாக்கள் இறங்கி வருவாங்க. நீ ஒளியா இருக்கிறாய். ஒளி இடத்துல வர்றதெல்லாம் யாரு? பிரபுக்களும் ராஜாக்களும் உன்னத அதிகாரிகளும் உன்னை தேடி வருவார்கள். அவர்களை தேடி நீ போகவில்லை, அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆசீர்வாதம் உன்னை தேடி வருமே தவிர ஆசீர்வாதத்தை தேடி நீ போகக்கூடாது. அதுதான் காத்திருக்க அப்படின்னு நான் சொல்றாரு இந்த இடத்துல. ஆமீன். இன்னும் இந்த காத்திருக்கக்கூடிய வார்த்தை என்பது அநேக காரியங்களை கொண்டு வரும். நீ இருக்கிற இடத்த காத்திரு. இப்போ வேதத்தில் பார்க்கன்னா, எகிப்துக்கு போய் அடிமைப்படுத்தப்பட்டாங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க படிச்சு, ஒரு கஷ்டம் வந்த போது, ஒரு நஷ்டம் வந்த போது பஞ்ச புடைப்பதற்காக தான் உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் போய் எகிப்துக்குள்ளே போனாங்க. ஆகாரத்துக்காக, சாப்பிடுவதற்காக. அங்கே போய் அடிமையாக மாட்டிட்டு கூப்பிட்டாங்க. அதை கொண்டு வர கத்த பெரிய பிரயாசம். மோசே மாதிரிப்பட்டால் நபர்களை நடத்தி கொண்டு 600 ஊரையும் கொண்டு வந்து புதிய பாவத்துகளை நடத்தி வருவதற்கு, பாவங்கள் பிறப்பதற்கு காரணமாக மோசே நியாயபரமானத்தை கொடுத்து, சட்டத்திட்டங்களை கொடுத்து, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நடத்துகிற கிரியைகளை கர்த்தர் வைச்சார். நீ காரணம் என்ன என்றால், மனிதன் காத்திருப்பதற்கு விட்டு விடுகிறான். பொறுமையோடு இல்லை, காத்திரு. அதனால எந்தெந்த விஷயத்தை காத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆமேன் ஆமேன் அவை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதை இங்கே எந்த வருஷத்தை நாம் பார்க்க முடியும்னா, வாசித்து சங்க 27:14 வாசிப்பேன்னா, கர்த்தருக்காய் காத்து அவர் உன் இருதயத்தை திரைப்படுத்துவார், திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்துரு. அப்போ உனக்கு இருதயம் சிறப்படும்படி காத்துரு. பார்த்தீங்களா வசனம் என்ன சொல்றது? நீ சங்கீதம் 24 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இருக்கிற தெய்வப்படுகிறோம். நாம் இன்றைக்கு காத்திருக்கணும். முதல் நம்ம இறுதியை சிறப்படணும் அப்படின்னு தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் என்னை சிறப்படுவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதில்லை, காத்திருப்பதற்கு நம்ம வெளிப்படுவதில்லை. சில காரியங்களை காத்திருந்தான் ஆகணும். சில நன்மை உடனே கிடைக்கும். ஒரு வியாதி தீரணும்னா சில நாட்கள் காத்திருக்கணும். சில வேலை ஒன்றையும் கிடைக்கும், தொட்ட உடனேயும் விடுதலை. சில விடுதலை காத்திருந்தான் பெற்றுக்கொள்ளணும். ஒரு கூடியான மனுஷன் இத்தனை வருஷம் காத்திருந்து தான் இயேசுட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு மனுஷன் ஒரு நாம் தேவாலயத்தை விடுபடுத்திருந்தான், ஒரு குளத்தக்கரையில் படுத்திருந்தான், தூரம் வந்து இறங்க பல வருஷம் அவன் காத்திருந்தான். கற்றாத இடத்துக்கு கொண்டு போய் இயேசுவை கொண்டு போய் அவன் என்ன இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் எல்லாமே காத்திருக்குது தான். ஆமேன்.
அப்போ கழுகு புதுமெல்லாம் அடையுதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருந்தது. அப்போ பாலத்தேனும் ஓடுற காணான சோற்றுக்கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படிக்கு மோசையை கொண்டு கட்டல் ஆமென் வழி நடத்துறாருன்னா அதை வழி நடத்துவதற்குள்ள அதிகாரத்தை பெற 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் மோசை காத்திருந்தார். யோசேப்புடைய ஆமென் அவனுடைய வாக்கியத்தை நிறைவேற, அவனுடைய சொப்பனை நிறைவேற அவன் எத்தனை வருஷம் பல கஷ்டங்கள் ஏன் பொட்டை கிணறு முறைக்கும் புத வரைக்கும் போய் எல்லாம் தீமையை அனுபவிக்க செய்யாத தவற செய்து பரிசுத்தப்பட எல்லாவற்றையும் அவன் காத்திருந்தான். ஆகவேதான் அவருடைய வாக்கியத்தை நிறைவேறும்படிக்கு கட்டுக்கிரியை செய்தார். அவன் சங்கீதக்காரனாகி தாவீதை பாருங்க. இல்லை எந்த ஒரு வேதத்தை குறிப்பிட்டிருக்கிற மனிதர்களை பார்த்தாலும் சரி அவை காத்திருக்காங்க. பல மகத்துவமுள்ள தெய்வ ஊழியத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தம் நிறைவேற்றுவதற்கு அவர் 40 நாட்கள் ஆமென் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவன் என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தார்கள், காத்திருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் ஊழியத்தில் மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. அவர் சிறு வயதிலே ஊழிய செய்து அவர் இருந்தார். ஆனால் ஊழிய செய்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் ஊழியத்தை சொல்லித்தார். அவருக்கு அதே காரியங்களை செய்திருக்கிறார். நல்ல ஞானமுட வார்த்தைகளை பேசி இருக்கிறார். வசனத்தை குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவருடைய சித்தம் நிறைவேற்றி விட்டு சகலத்தை பொடித்து விட்டு அவன் கிறிஸ்து அவன் பரமேறி போனதை வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்போதான் நல்ல பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நல்ல அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் அல்லேலூயா சத்தமாக சொல்லுக்கலாம். அப்போ நாம் தேவனுடைய நன்மையை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா சத்தமாக சொல்லுக்கலாம். அவன் காத்திருக்கா நிமித்தம் தான் அங்கே இங்கேயா சிக்கி சின்ன அப்படின்னு ஆகணும். நான் எவ்வளோ வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆமீன். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆமீன் சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திருந்த அவன் உன் இருதயத்தை திறப்படுத்தணும். சிறப்படாத பட்சத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்? தடுமாறுகிறோம். சிறப்படுத்து, உறுதிப்படு, கர்த்தனை ஆசீர்வதிப்பார். தானியேல் சிறப்படுத்து தான் சிங்கத்தின் கவிழ்ந்து விடுதலை. அவன் என்ன சொல்றான்? சிறப்படுத்துற அடையாளம் என்ன? கர்த்தர் இந்த சிங்கத்தின் வாயில் தப்பிவிட்டாலும் தப்பிக்காவிட்டாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை விட்டு நான் மாறி போக மாட்டேன். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, இன்னும் ஒரு பாருங்க, இதயத்தை ஸ்திரப்படுத்த நபர் சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க. கர்த்தர் இந்த அக்கினி ஜுவாலைக்கு எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் இந்த சரீராக பறித்து கொள்வதில்லை. முடிவுதான். அப்ப இதயத்தில் ஒரு முடிவு. நாங்கள் இதை கருகி போனாலும் எனக்கு வேண்டாம். ஆமேன். விட்டது வேண்டாம். ஆமேன். அதை இந்த ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிமித்தம்தான் இது தன்னுடைய வாழ்க்கையில இழந்து, தன்மையை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்திலும் 3 காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். முதல், கர்த்தருக்கு காத்து அவர் உன் இதயத்தை திறமதாயிரு. கர்த்தருக்கே காத்து, காத்திரு, கர்த்தரத்திலே காத்திரு, கர்த்தருக்காக காத்திரு. கர்த்தர் சொல்ற வார்த்தைக்காய்
காத்துரு. அப்போ அதுக்கப்புறம் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்து. அப்போ அன்றைக்கு எனக்கு சுய இஷ்டத்தின்படி நாங்கள் போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஊழியத்தை நிறைவேற செய்ய முடியாது. அதோட திட்டம் இந்த இடத்துல அந்த ஊழியத்தை செய்யணும். ஒரு பிரதமரில் தான் உன்னை கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லி உயர்த்துறான். உன்னை வருஷத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பது பெற்று ஆமேன். அந்த வருஷத்தை அந்த ஆள் அப்படி அவருக்கு அப்படி வாக்குத்தை கிடைச்சி இவருக்கு இப்படி கிடைச்சி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் நடத்துவார். ஒரு ஊழியக்காரர் ஒரு விதமாக நடத்துவார். ஒவ்வொரு வழி அதான் இயேசு நம்ம போய்ச்சிருக்கிறது. அநேக பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அதுக்கு ஒரு வாசத்தலத்தை நான் உனக்கு ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் சொன்ன வார்த்தை நம்ம அதை புரிஞ்சு கொள்றது இல்லை. ஆமேன். அதே சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் ஜெபிச்சா ஒன்று நாள் இப்ப கிடைக்கல. ஏன்? அன்றைக்கு விசுவாசிக்கும்படிக்கு இந்த ஊழியக்காரன் ஜெபிச்சு விடுதலை கிடைச்சின்னு சொல்லி ஆண்டவருக்கு விசுவாசிக்கும்படிக்கு இந்த ஊழியத்தை தாங்கும்படிக்கு கர்த்தரோட கிருபையை கொடுத்து ஒரு உடனே சுகத்தை தந்தாரு. ஆனா நீ அது உண்மையா இருந்தியா? அந்த கொடுக்கப்பட்ட விடுதலை உண்மையா இருக்கணும், அதுல சாட்சியா இருக்கணும். இன்னொருத்த நன்மையை பெறுவதற்கு வாக்குத்த பணத்தை பெற்றுக் கொடுக்க நீ என்ன இருக்கிற தடுத்து இருக்க வேண்டும். அவன் தடுத்திருக்கும் போது கர்த்தவனுக்கு சில வழிகளை காட்டி கொண்டு உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்ன நேயர்களே, இன்னைக்கு வருஷத்தை கேட்டீங்களா? அப்ப என்ன செய்யணும்? ஆமேன். என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி ஆகையால் நீங்கள் ஆமேன் எருசலேமில் விட்டு போகாம என்ன செய்யணும்? காத்திருங்க. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். 2வது இதயம் ஸ்திரப்படணும். சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திருக்க அவன் இருப்பதற்காக காத்திருக்கும் போது உங்கள் இதயம் ஸ்திரப்படத்தக்க கர்த்தரை பார்த்து காத்திருங்கள் என்று சங்கீதம் 27:14 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த வார்த்தையின்படி நடக்க உங்களை நீங்க ஒப்புக்கொடுங்க. கேட்டீங்க விட்டுறாதீங்க. இதை நல்ல போதுங்க, இது நல்ல ஒரு உபதேசம், இதான் நல்ல ஒரு ஆலோசனை, விட்டு விடாதீங்க, அதை பற்றி கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல உபதேசத்துக்கு உங்க செவியை சாய்ங்க. ஒரு கேட்டு கேட்காத மாதிரி ஒரு செவிட்டு விஜயனை போல நடக்காதீங்க. நல்ல ஆலோசனை காத்து பெற்றுக்கொண்டு போங்க. எடுத்த உடனே ஆஸ்பத்திரிக்கு புடைய தூக்கிட்டு ஓடாதீங்க. அநேகருடைய செய்த பெரிய தவறு. ஒரு சின்ன ஒரு தனித்து பலவீனம் வந்த உடனே உடனே புடைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரி ஓடிடுறாங்க. உங்க ஊழியக்காரர்கள்ட்ட செபிங்க. இல்லை நீங்க சோத்திரம் பண்ணி விசுவாசத்தோட என்ன பூசி ஜெபிங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும் வசனம் சொல்கிறது. ஆமென். நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒருவர் சட்டத்தில் பலவீனப்பட்டால் சபை 30 வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபியுங்கள் என்று ஆமே அப்போஸ்தலர் பண்டிகையில் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்க நினைவு கூறுங்க. அந்த பிள்ளை அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீங்க உறுதிப்பட்டு செவிங்க. கற்று விடுதலை கொடுப்பார், ரட்சிப்பு கொடுப்பார். அந்த பிள்ளைய வியாதி விடுதலை கொடுப்பார். நீ ஒன்றா தூக்கிட்டு போனீங்க பாருங்க. இப்போ எல்லாம் சின்ன பிள்ளைக்கு ஸ்கேன் பண்றாங்க. அந்த ஸ்கேன்ல என்ன வருது, அந்த ஒளியில என்ன வருது, இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். யாரும் தப்பா இருக்காதீங்க. நல்ல ஆலோசனைகளை கேளுங்க. மருத்துவத்தை போய் நல்ல ஆலோசனைகளை கேளுங்க. நல்ல ஆலோசனை இந்த வயிற்று வலிக்கு, இந்த வயிற்று வேதனை தீரல முதல் நல்ல ஆலோசனைக்கு விழுந்தடிச்சு பாவம் நீங்க இருக்கும் அந்த மத்தை கொடுக்க இந்த மத்தை கொடுக்க ஏன் தீரல அவங்க ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்கள பொறுமையோடு அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன் டாக்டர் தீர மாட்டேங்குது? இன்னும் டாக்டருக்கே ஆலோசனை சொல்லி கொடுக்குற அளவுக்கு இப்போ யாரு பிடியாடிகள்
மிஞ்சி போயிட்டு இருக்கிறாங்க. எங்க போனா ஒட்டனை கிடைக்கும், அங்க போனா ஒன்றை தீர்ந்துறாங்க. ஆமே, அதே போலதான் இன்றைக்கு ஊழியத்தினத்துக்கிட்ட கூட எங்க போனா அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கிறத விட உள்ள ரசிப்பு நடத்த வல்லமை உள்ள இடத்துக்கு போ. அற்புதம் இலவசம். அது அற்புதம் இருக்கிறது, அதுக்கு நீங்க தான் காரணம். ஆமே, இந்த வருஷத்தில் போட்டு காத்துருங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். அன்பின் பல தோப்பனை அம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அம்மை சொல்லிருக்கிறோம். மகிமைப்பட்டு கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் பெற்றுக்கொள்ள இவங்க இறுதி ஸ்திரப்படுவதாக என்று வசனத்தில் வார்த்தையில் கேட்டோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையான வல்லமையை பெற்று காத்திருக்கக்கூடிய கிருபையை நீர் கொடுப்பீராக. காத்திருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் விதைப்பீராக என்று உமக்கு நான் ஜெபிக்கிறேன். இதை காத்திருக்க விடாதபடிக்கு சஞ்சலப்பட்டு துக்கப்படுத்தி பாரபடிக்கு செய்த பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரிகள், மனுஷனுடைய துன்மார்க்க ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் உடைய எல்லை விட்டு வெளியே போவதாக. இயேசுவின் நாமத்தில் சுய ஆதாயத்துக்காக தவறான ஆலோசனை கொடுக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்போது சுய ஆதாயத்துக்காக மனுஷனுக்குள்ள ஆலோசனை கொடுக்கிற கிரியைகள் இனி வெளியிறக்கமாக்கப்படுவதாக. விசுவாச பிள்ளைகளை இல்லை உடல் இருக்கிற நண்பர்களை சுய ஆதாயத்துக்காக பிரயோஜனப்படுத்துகிற மனுஷர்களானாலும் சரி, நாம் இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட சுய ஆலோசனை எங்கள் ஜனங்களை விட்டுவிடக்கூடாது. அவர்களை ஏமாற்றப்படக்கூடாது, நாம் ஏமாற்றப்படக்கூடாது. சுய ஆதாயத்துக்காக, தன்னுடைய சொந்த வசதிக்காக எங்கள் பிள்ளைகளை ஏமாற்றி பிழைக்கிற பொல்லாத சக்தியை இயேசுவின் நாமத்தில் ஆமே ரசிக்கப்படுவார்களாக. தன்னுடைய பணங்களை, தன்னுடைய பொருளாதாரங்களை, மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்பி ஏமாற்றி நீக்கிற சகோதரா, ஏமாற்றி நீக்கிற சகோதரி, கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாது, நீ ஏமாற்றுவது உண்மைதான். உன்னை ஏமாற்ற சக்தி அது நீ ஏமாந்து போனது அல்ல. கர்த்தருடைய சபத்தில் காத்திருந்து செவி, அது உன்னை ஏமாற்றவில்லை, அது அவர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ரைட் நவ் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பண்ண கிடைக்க வேண்டிய வாக்குறுதிகள் உனக்கு பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அவர்கள் செய்ய வேண்டிய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் ஏமாற்றத்தை நிமித்தமாக உன் சந்ததிக்கு கொடுப்பார், உன் பிள்ளைக்கு கொடுப்பார், உனக்கு கொடுப்பார், உன் குடும்பத்தை கொடுப்பார். நீ பயப்படாத மகனே, நீ பயப்படாத மகளே, வியாதியை மேற்கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு. சிலரை மேற்கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு. பிரச்சனை மேற்கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பலங்கள் உண்டு, வல்லமைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இப்போது அற்புதங்கள், இப்போது அடையாளங்கள் நடப்பதாக கண்டு உணர்வார்களாக. இப்போ ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது வேத வசனங்கள், வாக்கு தத்தங்கள், அவை தரிசனங்கள் நிறைவேற கர்த்தருடைய வலிமையான வல்லமை இவர்களை நிரப்புவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நிரப்பட்ட மாட்டுவர வெறுமையான வகிடமாய் இல்லாதபடிக்கு இல்லத்தில் ஒரு நிரப்புதல் உண்டாகும்படிக்காக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் குறுக்கு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, வயிற்றுல கண்டு கட்டி கரைச்சல் முறைச்சல் வர்ற எல்லா நோய்களும் இயேசுவின் நாமத்தில்
எரிந்து எரிந்து நாசமாகி போகட்டும். மாம்சமான கிரியைகள், மாம்சமான சட்டத்தில் வருகிற எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா போராட்டங்களும் அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தை ஒவ்வொரு மாம்சமான மனசுக்குள்ளும் நீர் வைப்பீராக. ஜபத்தோடு இருக்கிற ஐக்கியம் வைத்திருக்கிற, ஊழியத்தோடு ஐக்கியம் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்போதை எழுத்தின்படி உம்முடைய வசனத்தின்படி அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். தூரத்திற்கு சமூகத்திற்கு தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் ஜெபிக்கும் போது உலகம் எங்கிலும் அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. தேசம் ரட்சிப்பை காண்பார்களாக, ஜாதிகள் ரட்சிப்பை காண்பார்களாக, விடுதலையை காண்பதாக. எங்கள் தேசம் ஒரு மகிமையின் தேசமாக, இந்திய தேசம் பக்தியுள்ள தேசமாக, இயேசுவின் வம்சமாக, இஸ்ரவேல் கோத்திரமாக எங்கள் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறுகிறபடிய நன்றி. அவர் நினைத்தது தடைபடாது என்று வாக்குறுதி சொல்லப்பட்டிருக்கிறது. குமரியில் இருந்து இமையை நோக்கி எழுப்புதல் போகும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்கள் தேசத்தின் ஊழியக்காரர்களை கொண்டு, எங்கள் தேசத்தின் குமரி மாவட்டத்தின் ஊழியக்காரர்களை கொண்டு, எங்கள் பிள்ளைகளை கொண்டு, எங்கள் சந்ததிகளை கொண்டு இந்திய தேசம் ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். மகிமையின் தேசமா எங்க இந்திய தேசம் விளங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமான தேசமாக எங்கள் ஆளுகைகளை அதிகாரிக்க இருக்கிற அதிகாரி வர்க்கங்களை உருவாக்குவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு நாமத்தில் பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.